ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்துவோட அப்பா தங்கி இருக்காங்க இல்லையா வீடு, அந்த வீட்டை வாரா மாற்றிடுறாங்க கிருபா. இதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே அங்கே குடிக்க வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்ததும் உடனே இந்துவோட அப்பா இந்துவுக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. கிருபா மாப்பிள்ளை இப்படி நான் தங்கி இருந்த வீட்டை வாரா மாற்றிட்டாருமா, நான் இப்போ வெளியில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னதும் இதை கேட்டு இந்து அதிர்ச்சியாகி உடனே கருணா கிட்ட சொல்லிட்டு பதறி அடித்து ஓடி வராங்க. அங்கே பார்த்தோன்னா என்ன ஆச்சுப்பா அப்படின்னு போது பாருமா, கிருபா மாப்பிள்ளை இந்த வீட்டை வாராக்கிட்டாரு, நான் இப்போ எங்கம்மா போய் தங்குவேன், கடவுளே நடுத்தருவில் நிற்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல புலம்பி அழுதுட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து திவாகர் வராங்க. யோ இங்கே பாரு, இது எங்களோட இடம், இனி இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, இங்கே நீ என்ன பண்ணிட்டுருக்க, ஒழுங்கா வெளியில் போ அப்படின்னதும் என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, இங்கேருந்து என்ன துரத்துனா நான் எங்கள் மாப்பிள்ளை போவேன், எங்கள் வீட்டையும் கைப்பற்றிட்டீங்க, கடைசியில் இங்கே தங்குனா இந்த வீட்டையும் வாராக்கிட்டீங்க, தயவு பண்ணி இவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்க மாப்பிள்ளை, உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னதும் எத்தனை வாட்டியா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது, சொன்னா நீ கேட்க மாட்டல அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. அப்பன்னு பார்த்து நெஞ்சு வெளி மயங்கி விழுந்துடுறாங்க இந்துவோட அப்பா. இதை பார்த்ததும் திவாகர் இந்த மனுஷனுக்கு ஆகும்னா மயங்கி விழுறதே வேலையாக போச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், அதுக்கப்புறமா இருக்கு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், ஏய் உன் அப்பனை புறக்கிட்டு கிளம்பிடி அப்படின்னு திவாகர் சொன்னதும் உடனே அங்கே இருக்கிறவங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஆம்புலன்ஸ் வந்துடுது. உடனே பார்த்தோன்னா இந்து இங்கால பாண்டி எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்து அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பதறி அடிச்சு கருணா ஓடி வராங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து போச்சு தெரியுமா, என்ன பண்ண மாப்பிள்ளை, வார வழியில் ஒரு சிக்கல் ஆயிடுச்சுடா, ஆமாம் அப்பா எங்கடா அப்படின்னது நடந்த அத்தனை விஷயத்தையும் பாண்டி கருணா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு, என் அண்ணன் பேச்சு மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இப்போது நான் எதுவும் பண்ணலைன்னு எந்த என் மேலே கோபமாக இருப்பா, நீ போய் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துக்கோ அப்படின்னதும் உடனே நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு கருணா இருக்காங்க. இந்த பக்கம் பாண்டி இந்துவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து டாக்டர் செக் பண்ணி முடிச்சதும் உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டில் பெரிய பிரச்சனை இருக்குமா, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, உடனே பண்ணியே ஆகணும் அப்படின்னதும் இதை கேட்டு இந்துவால் தாங்கவே முடியல. அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, 2 லட்சம்னா எவ்வளோ பெரிய தொகைன்னு தெரியுமா, திடீர்னு எப்படி எங்களால் ஏற்பாடு பண்ண முடியும், நாங்களே ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்து அதெல்லாம் கிடையாதுமா, உடனடியாக 2 லட்சம் பணம் தேவைப்படுது, பணம் கிடைச்சா மட்டும்தான் அப்பா உயிரை காப்பாற்ற முடியும், அதனால் எப்படியாச்சும் இன்னைக்குள்ளே பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு டாக்டர் அங்கேருந்து போனதும் இன்று அழுதுட்ருக்காங்க. அப்போ கருணா பாண்டியை ரகசியமாக கூப்பிட்டு இங்கே பாருடா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதை நான் சொன்னால் கண்டிப்பாக இந்து கேட்க மாட்டா, பைக் ரேஸ்ண்டா இந்து நல்லா ஓடுவா, அவளுக்கு பைக் ரேஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும், இப்போது பைக் ரேஸ் நடக்க போதோ அதில் பரிசு 2 லட்சம் ரூபான்னு போட்டிருக்காங்க, அதில் எப்படியாச்சும் இந்துவை கலந்துக்க சொல்லு, கண்டிப்பாக அவன் வின் பண்ணுவான், ஆனால் நீ சொல்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா நான் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னதும் உடனே பாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, சிஸ்டர் அழாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, இங்கே பாருங்கள் பைக் ரேஸ் நடக்க போகுதான், அதில் மட்டும் கலந்துக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வின்னர் நீங்கள் தான் சிஸ்டர், நீங்கள் தான் பைக் நல்லா ஓடுவீங்கல்ல, பரிசு 2 லட்சம் ரூபாயா அப்படின்னதும் இதை கேட்டு இந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம் இங்கே பாரு, நீ இப்போவே போய் பதிவு செஞ்சு பைக் ஓடுமா, கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பா அப்படின்னதும் இந்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டேய் என்னடா ஆச்சு அங்கே அப்படின்னு கிருபா திவாகர்கிட்ட கேட்டதும் ஆவோன்னா அந்த கிழவன் வாங்கி விழுறதே வேலையாக வச்சுருக்காங்க, அந்த இந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கா அப்படின்னதும் ஓஹோ அப்படியா, சரி எதுவும் தகவல் தெரிஞ்சுதான், அவனுக்கு நெஞ்சு வலியா அண்ணன், ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுமா, 2 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுதா, இல்லைனா உயிர் போயிடுமா அப்படின்னதும் சூப்பர்டா, இந்த 2 லட்சம் ரூபா பணத்தை எப்படி எந்த இந்து ஏற்பாடு பண்ணுறான்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி கிருபா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம திவாகர் அண்ணன் அவ்வளோனும் லேசுப்பட்டவ கிடையாதுன்னு, எப்படி கடைசி நொடியில் அக்காவுக்கு 10 லட்சம் ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணா, அதனால் எதுக்கும் நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னதும் உடனே கிருபாவோட அப்பா சி சத்தம் போடாதீங்கடா, நீங்களாம் மனுஷ ஜென்மங்களாடா, ஏன்டா இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க, பாவண்டா வயசான மனுஷன், இப்படி அவர் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்க, இங்கே பாரு
பாரு கிருபா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சத்தம் போட்டதும், அப்பா 1000 வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு. அப்படி மீறி தலையிட்டீங்கன்னா நடக்கிறதே வேறு. இங்கே பாரு திவா, எக்காரணத்தை கொண்டு அந்த இந்துவுக்கு அந்த 2,00,000 ரூபா பணம் கிடைக்கவே கூடாது. அதுக்கான ஏற்பாடுகளை பார்த்துக்கோ அப்படின்ட்டு கிருபா அங்கேருந்து போனதும் இது எல்லாத்தையும் கேட்குற கருணா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கருணா இங்கால பாட்டி எல்லாரும் பைக் ரேஸ் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட போகிற விஷயம் திவாகருக்கு தெரிய வருது. உடனே இந்த விஷயத்த கிருபா கிட்ட சொன்னதும், இங்கே பாரு, அவ எப்படி பைக்கோடி ஒருத்தங்க உயிரை காப்பாத்தினான்னு தெரியும்ல, கண்டிப்பாக இந்த வாட்டியும் பைக்கோடி ஜெயிப்பான்னு எனக்கு தோணுது. அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த போட்டியில் அந்த இந்து ஜெயிக்கக்கூடா. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியா, அவ தோத்தே ஆகணும் அப்படின்னதும், அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்களேன்னு, கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு திவாகர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்து ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஏதாச்சும் திலுமுள்ளு வேலை பார்ப்பாங்க. இதை எப்படியோ நம்ம கருணா கண்டுபிடிச்சி சரி பண்ண அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா எப்படியும் வளமை போல் இந்து பைக் ரேஸில் கலந்து கொள்கிறாங்க. ஸோ பைக் ஓடலான்னு எடுக்கும் போதோ கரெக்டாக திவாகர் பைக் பிரேக் வயரை கட் பண்ணுறதுக்கும் அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம கருணா பாண்டி என்கேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கண்டிப்பாக இது போட்டியில் ஜெயிச்சு 2,00,000 ரூபா பண பரிசையும் பெற்றுடுவாங்க. அப்போ தான் திவாகர் யோசிப்பாங்க, இவளுக்கு எப்படிரா இந்த பணம் கிடைச்சது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டிவி நியூஸ் அதுன்னு சொல்லி நம்ம இந்துவோட நியூஸ் தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்து கிருபா செம்ம டென்ஷன் ஆகுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்த்தீங்களாடா, கெட்டது செய்கிற உங்களுக்கெல்லாம் எப்படி தான் கடவுள் தண்டனை கொடுப்பாரு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவ அப்பா உயிரை காப்பாற்றுறதுக்கு எப்படியோ 2,00,000 ரூபா புரட்டிட்டாடா, பார்த்தீங்களா அப்படின்னு கிருபா அப்பா சொன்னதும், எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு கிருபா அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க. உடனே பார்த்தோன்னா திவாகர் பிரேக் பயரை கட் பண்ண விஷயம் நம்ம இந்துவுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ தைரியம் இருந்தால் பிரேக் பயரையே கட் பண்ணியிருப்பீங்க, என் அப்பா மட்டும் பொழைச்சி வரட்டும், அப்போ இருக்கும் உங்கள் 2 பேருக்கும் என்கிற மாதிரி இந்து யோசிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, இங்கே பாருமா இந்து, பைக் சூப்பராக ஓடினேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா அப்படின்னு பாண்டி இந்துவை பாராட்டுவாங்க. இது எல்லாமே உங்களால் தான், என்ன ரொம்ப நன்றி அப்படின்னு போதும். உடனே பாண்டி உண்மையை உடைப்பாங்க. இல்லைம்மா, நீ இந்த அளவுக்கு ஜெயிச்சு வந்திருக்கேன்னா இதுக்கு முழுக்க காரணம் நம்ம கருணா தான் அப்படின்னதும், இதை கேட்டு நம்ம இந்து அதிர்ச்சி ஆகுவாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், இந்த போட்டி ஒன்று நடக்க போகணும்னு சொன்னதும் அவன் தான். அது மட்டும் இல்லாமல் திவாகர் உன் பைக் வைக்கிற வயரை அத்து வச்சுருந்தா இல்லையா, அதை சரி பண்ணதும் நம்ம கருணாதாமா. இன்னைக்கு நீ ஜெயிச்சு பரிசு வாங்கினதுக்கு காரணமே கிருபா தான் அப்படின்னு போதும் இந்துவுக்கு நல்ல அபிப்பிராயம் வரும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பணத்தை எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் கட்டுவாங்க இந்து. ஸோ எப்படியோ பார்த்தோன்னா நம்ம இந்து அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்து நல்லபடி உயிர் பொழைச்சிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம திவாகர் மறுபடியும் கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளியிருப்பாங்க இல்லையா நம்ம இந்துவோட அப்பாவை. ஸோ இதை அந்த அரசியல் தலைவர் அவர் பார்த்துருவார். மறுபடியும் கிருபாவுக்கு ஃபோன் போட்டு, ஏண்டா எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேயா, அரசியல் நடக்க போகுது, எலெக்ஷன் நடக்க போகுது, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த பொண்ணு அப்பா கூடயும் அந்த பொண்ணு கூடயும் உனக்கு என்னடா எரிச்சல், நீ எல்லாம் என்ன மனுஷன்டா, இங்கே பாரு கிருபா, நீ இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் பண்ணா அவ்வளோதான், இனி சரிப்பட்டு வராது, நீ என்ன பண்ணுறன்னா அந்த மனுஷன் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காரு, இனி நீ உன் வீட்டில் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னதும் நம்ம கருணை அதிர்ச்சி ஆறாங்க. அண்ணன் என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க, அந்த வேலைக்காரனுக்கு போய் நான் அடைக்கலம் கொடுக்குறதா, இங்கே பாரு மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும் அவர் வீட்டுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோ, உன் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயங்கள் போயிடும், அதனால் உன் வீட்லேயே இப்போதைக்கு நீ எலெக்ஷன் முடியும் வரைக்கும் தங்க வைக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னுட்டு ஃபோனை வச்சதும், இவனெல்லாம் நம்ம வீட்டில் தங்க வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னுட்டு செம கடுப்பாகுவாங்க நம்ம கிருபா. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கருணா வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே அவர்கிட்ட நலம் விசாரித்ததும், மாப்பிள்ளை ரொம்ப நன்றி மாப்பிள்ளை, இந்து எல்லா விஷயத்தையும் சொன்னால் உயிரை காப்பாற்றின தெய்வம் மாப்பிள்ளை, ரொம்ப நன்றி அப்படின்னதும், அடப்பாவி அதுக்குள்ளே சொல்லிட்டியா அப்படின்னு பாண்டியை பார்ப்பாங்க கருணா. இங்கே பாரு, எங்கள் குடும்பத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி எத்தனை வாட்டி பிரச்சனை வரும்போதோ சாமி மாதிரி காப்பாற்றுற, ரொம்ப நன்றி அப்படின்னதும், சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே பாரு ஒரு சந்தோஷமான விஷயம், உன் அப்பாவை கூட்டிகிட்டு நீ அண்ணன் வீட்டுக்கே வா, அண்ணன் உன் அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னதும், என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, இதில் ஏதோ திலாலங்கடி வேலை இருக்குமோன்னு தோணுதும், பயமாக இருக்கு மாப்பிள்ளை அப்படின்னதும், அண்ணனோட அரசியல்வாதிக்க பாதிக்கப்பட்டுருங்கிறதுக்காக தான் அவர் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு மாமா, இப்போதைக்கு அவர் வீட்டில் இருக்கிறதா உங்களுக்கு சேஃப்டி, அதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் உங்கள் வீட்டை மீட்கிறதுக்கான வழியை பார்க்குறேன்,
எனக்காக கிளம்புங்க அப்படின்னதும் உடனே இந்துவும் அவங்க அப்பாவும் கிருபா வீட்டுக்கு வருவாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம கிருபா திவாகரை இந்து வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்து வெளுத்தெடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த கோபத்தில் நம்ம கிருபா வந்து பண்ணால் தப்பு அப்படின்னுட்டு கருணாவையே இந்துவை துரத்த சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்க